அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். நீங்கள் குழந்தைகளோட பழகும் பொழுது குழந்தைகளுடைய சைக்காலஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். குழந்தைகளுடைய சைக்காலஜி தெரியலன்னா என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அதை பற்றி ஒரு சின்ன கதை ஒன்று. ஒரு காம்பவுண்ட் மாதிரி 40 வீடு, இந்த பக்கம் 20 வீடு, இந்த பக்கம் 20 வீடு. அதில் 2ஆம் நம்பர் வீட்டில் ஒருத்தர் நிற்கிறார். அவர் பக்கத்தில் ஒரு பையன் முகமூடி போட்டுட்டு உட்காந்துருக்கான். என்னது, 2ஆம் நம்பர் வீட்டில் ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் பக்கத்தில் ஒரு பையன் முகமூடி போட்டிருக்கான், உட்காந்துருக்கான். அப்போ அவர் கடந்து ஒருத்தர் போகிறாரு. பார்த்துட்டு, என்ன ராமசாமி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு, என்ன பையன் முகமூடி போட்டு உட்காந்துருக்கான்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ரொம்ப குறும்புங்க, பாருங்கள் நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன், சொல்லாமல் கொள்ளாமல் வெளியே ஓடிப்பிட்டானுங்க. ஒவ்வொரு முறையும் நான் அவனை தேடி பிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் நானும் ஒய்ஃபும் பிளான் பண்ணி இவனுக்கு ஒரு முகமூடியை மாட்டி விட்டான். இவனுக்கு முகமூடின்னா ரொம்ப பிடிக்கும். அது இந்த புலி இருக்கிற முகமூடின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை மாட்டி விட்டுருவோம். இவன் எங்கே போனாலும் நாங்கள் தேடி போகும்போது கேட்போம், முகமூடி போட்ட பையன் வந்தான்னு சொல்லிடுவாங்க. பாருங்கள் அங்கே இருக்கான் இங்கே இருக்கான்னு. அதை கண்டுபிடிக்கிறதே எங்களுக்கு ரொம்ப ஈஸி. அதனால் அவனை போட்டு உட்கார வச்சுருக்கேன்னு சொல்கிறார். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லைங்க, முகமூடி போட்டால் மூச்செல்லாம் விட சிரமமாக இருக்குமே. அப்படிலாம் இல்லைங்க, பாருங்கள் மூக்குக்கு நேரம் ஒரு பெரிய ஓட்டை, கண்ணுக்கு ரெண்டு ஓட்டை விட்டுருக்கேன் பாருங்கள், வாய்க்கு ஒரு சின்ன ஓட்டை விட்டுருக்கேன் பாருங்கள். அதனால் எவ்வளோ நேரம் போட்டாலும் அவன் கழட்ட மாட்டான். அதே சமயத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி ரஷ்யாவில் இதுக்குன்னே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னா, ஒரு ரிசீவர், ஒரு டிரான்ஸ்மிட்டர். டிரான்ஸ்மிட்டர் நம்ம வச்சுக்குவோம், ரிசீவர் பையன்கிட்ட இருக்கும். எப்படின்னா, ரிசீவர் ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அந்த பட்டனை குழந்தையோட பட்டனோட வச்சு தைச்சிருவாங்க. அந்த ரிசீவர் நம்ம வீட்டில் இருக்கும். இப்போ சப்போஸ் அந்த குழந்தை எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ரிசீவர் ஆன் பண்ணோம்னா ரிசீவர் வேவ்ஸ் போய் டிவியோட கனெக்ஷன் கொடுத்துருப்போம். டிவியில் இந்த குழந்தை எங்கே இருக்கான்னு தெரியும் அப்படின்னோடனே இவர் சொல்கிறாரு, அப்படி எல்லாம் ரைட்டு, பட் விலை ஜாஸ்தி இருக்குமே அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஆமாம், விலையெல்லாம் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதெல்லாம் எதுக்குங்க, நான் தான் சைல்டு ஃபைண்டர் மாதிரி காலையில் எழுந்திரிச்சு சொன்னேன், இவனை தேடி பிடிக்கிறதே என்னோடய வேலைங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு ஆள் சொன்னோடனே அந்த ஆள் சொல்கிறாரு, அதெல்லாம் கிடைக்கும், பையன் எதுக்கு இவ்வளோ பவ்யமாக உட்காந்துருக்கான்னு கேட்டா. அப்படி அதுக்கு அவர் சொல்கிறாரு, பையன் வரும்போது நான் ஓடி வரும்போது இழுத்துட்டு வந்தேன், சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்னு முதுகில் 2 அப்பா உட்கார வச்சுருக்கேன் அப்படி சொன்னேன். ரைட்டு, இந்த பையன் உங்கள் பையன்தானா அப்படின்னு கேட்குறாரு. என்னங்க, என் பையனை தெரியாதுங்களா, என் பையன்தாங்க அப்படிங்கிறாரு. ஓஹோ, எதுக்கு நம்ம பார்க்கலாமா, மூடி கழட்டி பார்க்கலாமா அப்படிங்கிறாரு. இது என்னங்க இது, சொல்கிற கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கோச்சிக்கிறாரு. இல்லை ராமசாமி, என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பையனோட முகமுடியை கழட்டினா அந்த பையன் வேற பையன். ராமசாமிக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அப்போ அந்த ஆள் சொல்கிறாரு, ராமசாமி, இந்த பையன் என் பையனுக்கு முகமுடி போட்டு நீ கூட்டிகிட்டு உட்கார வச்சுருக்க, அப்போ உன் பையன் அப்படின்னு கேட்கும்போது இந்த பையன் சொல்கிறான், அவன் அங்கே இருக்கான், நம்ம வீட்டில் இருக்காங்கிறான் அவன். உடனே இவங்ககிட்ட கேட்குறான், என்ன நடந்தது, ஏன் இப்படி மாறினீங்கன்னு. இல்லை, அவன் தான் முகமூடி போட்டு வந்தான், நான் விளையாண்டு இருக்கும்போது அவங்ககிட்ட கேட்டேன், கொஞ்ச நேரம் நான் முகமூடி போட்டுக்கிறேன்னு கேட்டு முகமூடி போட்டு வெளியே விளையாடலான்ட்டு வந்தேன். அதுக்குள்ளே இவர் வந்தார், பிடிச்சி இழுத்துட்டு வந்தார். வரும்போது நான் சத்தம் போட்டேன், அழுதேன். இவர் கேட்காம முதுகில் 4 அப்பப்பி கூட்டிகிட்டு இங்கே உட்கார வச்சுருக்காரு, இவரோட பையன் அங்கே இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே 2 பேருக்கும் எப்படி இருக்கு, 2 பேரும் ஒவ்வொன்று சிரிக்கிறாங்க. இதுதான் வாழ்க்கையினுடைய சுவையான அம்சம். இது எப்போ நினச்சாலும் நீங்களே சிரிப்பீங்க, நானும் சிரிப்பேன். கண்டிப்பாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.